முதல் பேச்சாளராக நட்சத்திரங்களின் நாயகன், தமிழகம் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் யூடியூப் சேனல் வாயிலாக வலம் வந்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பு சகோதரன் அண்ணன் பாலமுருகன் அவர்கள் இன்றைய தினம் காதலர் தினம் என்பதால் எந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த நட்சத்திரத்தை காதல் பண்ணலாம், இல்லை எந்த நட்சத்திரம் லவ் பண்ணால் காதல் பிரிஞ்சிரும் அப்படின்ற தலைப்பில் அண்ணன் பேசணும். நட்சத்திரத்தை பற்றி நிறைய கொடுத்துருக்கீங்கண்ணே. ஆனால் இந்த நட்சத்திரக்காரன் லவ் பண்ணால் சக்ஸஸ் ஆகும், இந்த நட்சத்திரக்காரன் லவ் பண்ணால் ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்றத இன்றைக்கி ரொம்ப அழகாக அண்ணன் சொல்லணும்னு நம்ம ஆசைப்பட்றேன். அதனால தான் பாலமுருகனை முதல் பேச்சாளர். ஏன்னா காதலுக்கு முன்னுதாரணமே நம்மளுடைய முருகப்பெருமான் வள்ளியை மணந்தார். அதேபோல் இன்று முதல் பேச்சாளராக பாலமுருகனையே அழைக்கின்றோம். அண்ணன் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட நிலையத்தினுடைய நிறுவனர் உயர் திரு அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பிரகாஷ் அவர்களே, மற்றும் செந்தூரானுடைய அறக்கட்டளினுடைய அனைத்து நிர்வாகிகளே, என் முன் அமர்ந்திருக்கும் எதிர்கால ஜோதிட பெருமாக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அருளி அகற்றியலால் இயற்றப்பட்ட அந்த இனிய நூலான குமாரசாமியத்தையும் வணங்கி, நட்சத்திரத்தினுடைய தன்மைகளை தொகுப்பாக ஒட்டுமொத்த தொகுப்பாக வழங்கும் அந்த இனிய நூலான குமாரசாமி நூலிலே இன்று ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாக உலக காதலர் தினம், அந்த இனிய அந்த காதலர் தினத்தில் முதல்ல கேட்டுக்கிட்டு என்னங்க, எந்தெந்த நட்சத்திரம் எங்கெங்கே ஒட்டும், அதுக்கு பேர் பாண்ட் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். ஒட்டக்கூடியது, ஒருவருக்கொருவர் ஈர்க்கக்கூடிய நட்சத்திரம். அவர்கள் ஈர்க்கக்கூடியது பொதுவாக பாவத்தில் பார்க்குறப்ப 7ஆம் பாவம்தான், அது ஈர்க்கும் தன்மை 7ஆம் பாவத்திற்கு அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த 7ஆம் பாவம் என்பது நமக்கு கலசர பாவம், எதிரி பாவம் என்பாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு நன்மை இருக்கிறது, அங்கே தான் அந்த ஒட்டு உறவாடும் என்ற தன்மை அங்கே அமைஞ்சிருக்கு. இதே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே உண்டு, நட்சத்திர பாத வாரியாகவும் உண்டு. அதைத்தான் குமாரசாமியத்திலே வள்ளி தெய்வானையை எப்படி அவர் திருமணம் செய்தார் என்பதற்கான ஒரு காவியமே இருக்குது, ஒரு படலமே அதுக்குள்ளே இருக்குது. அது முழுக்க முழுக்க காதல் செய்வது தான். இன்றைக்கி நான் வேறு சப்ஜெக்ட் பேசலான் இருந்தேன், ஆனால் காதலர் தினமாக போச்சு. அப்போ அந்த காதலனுடைய தன்மை, எந்த நட்சத்திரத்திற்கான காதலர்கள் எப்படி அவர்கள் ஈற்றுவார்கள், எந்தெந்த அப்படி ஈற்றுவார்கள். அப்போ காதலுக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும். அப்போ அந்த நட்சத்திரம் என்பது என்ன அப்படின்னா, ஒரு 4 நட்சத்திரம் வரும். இயற்கையில் பார்த்தீங்கன்னா 5வது நட்சத்திரமாக இருக்கக்கூடியது, 8வது நட்சத்திரமாக இருக்கக்கூடியது, 15வது நட்சத்திரமாக இருக்கக்கூடியது. இதெல்லாம் அவர்களுக்கு ஈர்ப்புத்தன்மை, ஒருவருக்கொருவர் பாண்ட் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி சேர்க்கக்கூடிய தன்மை. இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக எடுக்கிறப்ப நார்த்து போல் சவுத்து போல் ஒட்டக்கூடிய அந்த காந்த தன்மைகள் எப்படி இருக்குமோ அதை வச்சு தான் எடுத்துருக்காங்க. இதுக்கு பிரகாச போன ஒரு 3 மாதமே முன்னாடி சொல்கிறப்போ என்னென்னா, இந்த மாதிரி காதலர் தினத்தை நீங்கள் பேசணும் அப்படின்னு நானும் வரிசையாக சப்ஜெக்ட் எடுத்து போட்டு பார்த்துருந்தேன். ஒவ்வொரு அறிவியலுக்கும் எப்படி அந்த செயல்பாடுகள் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஈர்த்துக்கூடிய தன்மைகள் இருக்கும், அதெல்லாம் நிறைய பார்த்துருக்குறோம் உங்களுக்கு. அதே போல் உங்களுக்கு இந்த இன்னொரு நட்சத்திரம் அதுக்குள்ளே வரும், அதாவது திடீரென்று வரும், எதிர்பாராது. முதல் நாள் காதல், அடுத்த நாள் திருமணம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரமான 24வது நட்சத்திரம் இருக்கும். அதில் இது எல்லாம் வரிசையாக இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பாவங்கள் இருக்கும். அந்த பாவ அடிப்படையிலே உங்களுக்கு எந்த மாதிரி அந்த பாண்ட்ஸ் இருக்குது, தொடர்புகள் வரும். நேற்று எங்கள் குருநாதர் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பழைய குருநாதரை சந்தித்தேன். திடீர்னு ஒரு விதிகள் சொன்னார். என்ன விதிகள் அப்படின்னா, காதலர்கள் திருமணம் பண்ணும் பொழுது எப்படி இருப்பார்கள், காதலித்து திருமணம் செய்யும் பொழுது
அவர்கள் எந்த சூழ்நிலையில் திருமணம் செய்வார்கள். ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்தார். திடீர்னு அதில் சின்னதாக ஒரு சின்ன குறிப்பு ஒன்று கொடுத்தாரு. ராசி கட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டார். அம்ச கட்டத்துக்கு மட்டும் வந்துட்டார். அம்ச கட்டத்தை மட்டும் கையில் எடுத்தார். அம்ச கட்டத்தில் குருவும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து இருக்கணும். எந்த இடத்துல வேணாலும் ஒன்று சேர்ந்து இருக்கலாம். ஆனால் அது அம்ச லக்கணத்துக்கு 4ஆம் பாவமாக இருக்கணும். அம்ச லக்கணமாக இருக்கணும். அம்ச லக்கணத்துக்கு 4இல் குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கணும். அது ஒவ்வொரு இடத்துலையும் மாறுபடும். நான் போட்டு அதை குழப்பிட்டு அப்புறம் கடைசியாக ரிசல்ட் எடுத்தேன். இவர்கள் காதலிப்பார்கள், திருமணமும் செஞ்சுக்குவாங்க. காதலித்து திருமணம் செஞ்சுக்குவாங்க. ஆனால் இடையில் ஒன்று இருக்கிறது அப்படின்னாரு. நானே யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். அது எதுவுமே கிடையாது. அப்புறம் தான் சொன்னார். அவர் சொன்னார், இது விதிகளில் எடுத்து போட்டு பார்த்து தெரியும்னாரு. காதலுக்கு திருமணத்துக்கு நடுவில் குழந்தைய வந்துரும்பார். அப்போ ஒரு குழந்தை பேருக்காக செயல்படுத்துவதற்காக திருமணத்தை செய்துவார்கள், வேற வழி இல்லாத. அதே வயதானத்துக்கு அப்புறம் அல்லது திருமணம் மறுக்கப்பட்டது என்பதை எடுத்துக்கொண்டவர்கள் ஒரு குழந்தையோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்குவார். அல்லது 2ஆம் நேரமாக பண்ணுறப்பையும் கூட ஒரு குழந்தையோடு இருக்கிற கூட ஒரு ஜாதகர் திருமணம் செய்வாங்க. இது நான் ஒரு ஆராய்ச்சியில் இருக்கிற குழந்தையோடு யார் திருமணம் பண்ணுவா? இதுக்கு லவ்வுக்கு என்ன? அப்போ அவர் சொல்கிற கருத்துக்கள் பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, மறுக்கப்பட்ட திருமணம் அல்லது 2ஆம் தர திருமணம் மற்றதுக்கெல்லாம் விட்டுருங்க. குழந்தை வயிற்றில் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் திருமணம் பண்ணுறது என்ன விதி அப்படின்னு எடுத்து போடுறப்ப தான் இது தெரிஞ்சுது. அப்போ இருவரும் காதலிப்பாங்க, எல்லையை மீறிடுவாங்க. அந்த எல்லையை மீறினத்துக்காக வேண்டி திருமணம் பண்ணிக்குவாங்க. அப்போ குருவும் சந்திரனும் ஒரே ராசியில் அம்சத்தில் தான் எடுக்க வேண்டும்ட்டார். ராசி கட்டமே பார்க்கக்கூடாது. அம்ச கட்டத்தில் அம்ச லக்னத்திற்கு 4இல் குரு சந்திரன் இணைந்திருந்தால் இவர்களது திருமணம் குழந்தையை சாட்சியாக வைத்து திருமணம் இருக்கிறது. அப்போ தான் குமராசாமி நூலில் தலைன கண்டிப்பாக இருக்கும் இந்த வரி அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல என்னன்னா வாரிசுகள் சாட்சி அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ வாரிசுகள் சாட்சி அப்படின்னா குழந்தையை இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்து கொள்வார். அப்போ அந்த காதல் அந்த இடத்துல அந்த நட்சத்திரம் கரெக்டாக இருக்குது. எல்லா இடத்துலையும் போட்டு பார்த்தோம், எல்லாமே சரியாக இருக்குது. அப்போ எந்த விதத்தில் அது சரியாக இருக்குது? இப்போ ஏற்கனவே நம்ம சொல்கிறபடியே இந்த 8வது நட்சத்திரம் அவங்க தான் நட்பை எடுத்துக்குவாங்க, அக்செப்ட் பண்ணுறது. நட்பு காதல் எல்லாமே ஒன்று தான். லவ்வை அக்செப்ட் பண்ணுற ஒரே ஒரு நட்சத்திரம் 8வது நட்சத்திரம். அந்த இடத்துல தான் உங்கள் தெய்வமும் இருக்குது. அப்போ அந்த லவ்வை ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே, இப்போ அஸ்வினின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 8வது நட்சத்திரம் என்னவா வரும்? பூசம். ஆனால் அந்த பூசத்தில் அஸ்வினிக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு. பூச நட்சத்திரத்தில் தவறாக யாரும் நினைக்க வேண்டாம். பூச நட்சத்திரத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டே இருப்பாள் வாழ்நாள் முழுவதும். அது எந்த நட்சத்திரம் நின்னாலும் சரி, அந்த நட்சத்திரம் அந்த அது மேலே ஒரு கிரகம் நினைச்சு அந்த கிரக வாயிலாகவும் பிரச்சனை சந்திக்கும். ஏன்னா பூசத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. அது ஏன் பூசத்துக்கு மட்டும் அப்படி ஒரு பவர்? 2 நட்சத்திரம், ஆண் நட்சத்திரம் பெண் நட்சத்திரம், இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு அடுத்தது அலி நட்சத்திரம். 4 நட்சத்திரம் அலி நட்சத்திரமாக இருக்கும். ஆனால் அதற்கு மேல் விதவை நட்சத்திரம் என்று 2 இருக்கிறது, புனர்பூசம் பூசம். அப்போ அந்த பூச நட்சத்திரத்திலே அந்த விதவைனா நீங்கள் இந்த மாதிரி ஜென்ரலாக பெண்களுக்கு இருக்கிற மாதிரி அந்த விதவை இல்லை. விதவையாக இருந்தால் எந்தெந்த துன்பத்தை அனுபவிக்கிறாரோ அந்த துன்பம் எல்லாம் அந்த பூச நட்சத்திரம் அனுபவிக்கும். நம்ம எடுத்தோன்னா விதவைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அதே இதில் இன்னொரு குறிப்பு அதுக்குள்ளே என்ன அப்படின்னா,
விதவை, அதாவது பூச நட்சத்திரத்தில் திருமண நாளை குறிக்காதீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதையும் பார்க்கணும். லவ் பண்ணாங்கன்னா அந்த பூச நட்சத்திரத்துக்கார லவ் பண்ணுறப்ப ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா பூசத்தின் மேல் சந்திரன் உட்காந்துருக்குது. பிரச்சனைக்குரிய நட்சத்திரத்தில் மனோகாரகனும் உடல்காரகனும் உட்காந்துருக்குறாங்க. அப்போ சந்திரன் எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தில் மனோகாரன் மட்டுமல்ல, உடல் அங்கே தான் இருக்கிறது. அந்த உடலுடைய தன்மை அந்த பூச நட்சத்திரத்துக்குள், விதவை என்ப பூச நட்சத்திரத்தோட அந்த அளவுக்கு சிரமப்பட்டா இருக்கணும். இது ஆண்களுக்கும் பொருந்தும், ஒரு சில இடத்துல ஆண்களுக்கும் பொருந்தும். அப்போ எடுத்த உடனே ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்குள், நான் சென்ற முறை இதே மேடையில் சொல்லியிருக்கிறேன், இதே மேடையில் நான் சொல்லியிருக்கிறேன், சாபம் தீர்க்க நட்சத்திரம், சாப விமோச்சன நட்சத்திரம், சாபம் பெற்று தீர்க்கவே முடியாத நட்சத்திரம். அந்த 2 நட்சத்திரத்தில் ஒன்று பூசம், இன்னொரு திருவாதிரை. அதுக்குள்ளே சாபம் வாங்கிடுச்சா அது தீர்க்கவே முடியாது. அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் அஸ்வினிக்கு ஒரு பொருந்தும், காதலர்களுக்குடைய பொருந்தக்கூடிய ஒரு நட்சத்திரமாக அங்கே செயல்படும். அப்போ இந்த பிரச்சனையோடு தான் இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் லவ் பண்ணுறப்ப அந்த திருமணமும் பண்ணிக்குவாங்க. ஆனால் வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா கல்யாணம், லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு கல்யாணம் இருக்குது பார்த்தீங்களா, ஏன்டா லவ் மேரேஜ் பண்ணாங்கிற வார்த்தை அவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அஸ்வினி ஒன்றுக்கு மட்டும் விதிவிலக்காக அங்கே கொடுத்துருக்குது. ஏன்னா 8வது நட்சத்திரமாக பூசம் வருகிறது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே எந்த தன்மையுடன் இருக்கிறது, அந்த நட்சத்திரம் அந்த பாவத்தில் போகிறப்ப என்ன தன்மையாக அமைகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது நட்சத்திரமான பரணி. இப்போ பரணிக்கு எது வரும்னா ஆயில்யம். இந்த பரணி நட்சத்திரத்துக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, அந்த லவ் ப்ரப்போஸ் பண்ணுறப்ப அவங்க செக்ஷன்பாங்க. அந்த பெண்ணுடைய அழகு நளினம் இதையெல்லாம் எடுத்துக்குவாங்க. கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், பரணி நட்சத்திரம் நீ எப்படா லவ் பண்ணனா, அழகாக நடந்து வந்தா, அவன் முகம் அழகாக இருந்துச்சு, இதை வைத்து தான் இருக்கான். அவன் குணத்தை எதிர்பார்க்க மாட்டான். ஏன்னா ஆயில்ய நட்சத்திரம் தான் அதுக்கு அட்டாச் ஆகும், வளைந்து நெளிந்து செல்லக்கூடியது. அந்த முகத்தை அவர்கள் பார்க்கும் பொழுது அந்த அட்ராக்ஷன் இருக்கும். கேட்டு பாருங்கள், அவங்க இருக்கு. ஆனால் அந்த ஆயில்யத்தில் இருக்கக்கூடியது சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கும் காதலுக்கு. ஏனென்றால் அந்த சாரை பாம்பு காதலை வெளிப்படுத்தும். எங்கே என்னன்னு பார்க்காது, டப்புன்னு வெளிப்படுத்திடும். ஆயில்ய நட்சத்திரத்தாருக்கு அது ஒரு குணம் இருக்குது. சும்மா ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சும்மா ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருப்பாங்க. பரணி நட்சத்திரத்துக்காக இது சரியாக பொருந்தும். பரணியும் ஆயில்யம் பெண்ணாகவும் பரணி ஆணாகவும் இருந்தால் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு வாரம் கூட இருக்காது, திருமணம் வரலாம் கொண்டு போய் விட்டுரும். அது அந்த பரணி நட்சத்திரத்துக்கு அவ்வளோ சிறப்பானது அந்த ஆயில்யம். மற்ற நட்சத்திரத்துக்கு வரும், ஆனால் ஆயில்யம் மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருக்காது. நான் இப்போ சொல்லக்கூடியது என்னென்னா ரொம்ப க்ளோஸ், டக்குன்னு உடனே இன்றைக்கி லவ் பண்ணிட்டு இன்றைக்கி இப்போ 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் இது அந்த இடத்திற்கு சிறப்பாக இருக்கும். ஜென்ரலாகவே காதல் அப்படின்னாவே பொதுவான ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த பொதுவான நட்சத்திரம் எது அப்படின்னா மிருகசீரிடம். காதலுக்குன்னு பொதுவான நட்சத்திரம் மிருகசீரிடம். காதலுங்கிற ஒரு வார்த்தை வீட்டில் இருக்குதுனாவே மிருகசீர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்காந்துருக்கும் அவங்க ஜாதகத்தில். அந்த ஃபேமிலியில் யாரோ ஒருத்தருக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த காதல் வெளிப்படுத்துதை காதல் முழுசையும் அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கிறது மிருகசீரிடம். ஏன்னா அதில் சந்திரன் பிறந்தவர், உலகத்திலே அழகானவர், 27 நட்சத்திரத்தை திருமணம் பண்ணவர், எல்லாமே இருக்குது. அதனால் அந்த மிருகசீர நட்சத்திரம் மட்டும் அந்த காதலனுடைய தன்மையை எந்த விதத்திலையும் கொண்டாந்துடும். காதலோடு தான் வாழும் அது. அதை ஒன்று மட்டும் நம்ம எடுத்துகிட்டு மற்றது எப்படி போகுன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த நட்பு பற்றுதல் என்பது தெய்வீக தன்மை மட்டுமல்ல, உங்களை தெளிவடைய செய்வது இடமும் கிடையாது. அங்கே உங்களது காதலை, உங்களது விருப்பத்தை, உங்களது செயலை வெளிப்படுத்துவது 8வது நட்சத்திரம்.
அப்போ 8வது நட்சத்திரத்தினுடைய தன்மைகளை காதல் செய்கிறவங்க அந்த 8வது நட்சத்திரம் வந்து எளிதில் முடிச்சிடலாம், தைரியமாக முடிச்சிக்கலாம். லவ் பண்ணுறாங்களா, 8வது நட்சத்திரம் பெண்ணுக்கு ஆண் 8வது நட்சத்திரமாக வரப்போ நீங்கள் கூப்பிட்டு திருமணம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அவங்க லவ் எஃபெக்ஷனாகவே இருப்பாங்க, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த 8வது நட்சத்திரம் அவ்வளோ இருக்கு. அடுத்து 14வது நட்சத்திரம் இருக்கும். ஆனால் அந்த 14வது நட்சத்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா, காதலை ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வச்சுக்கும். எங்கேயாச்சும் போனாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் காதல் வச்சு, இப்போ மாதிரி இந்த லவ்வர்ஸ் இந்த மாதிரி வேலண்டைன்ஸ் டே இதெல்லாம் கொண்டாடும், அப்புறம் மறந்துடும். ஆனால் அந்த 8வது நட்சத்திரம் அப்படி இல்லை, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு எப்படி லவ் பண்ணாங்களோ அதே மாதிரி கடைசி வரை லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அடுத்து நம்ம எடுக்கிறப்ப கிருத்திகை நட்சத்திரம். பொதுவாக ஒரு 9 மட்டும் சொல்லிடலாம், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டை கையில் தந்துடுறேன் போகிறப்ப கூட. அப்போ இந்த மக நட்சத்திரம், இங்கே இவங்க காதல் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னா, ஆண் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம், பெண் நட்சத்திரம் மக நட்சத்திரமாக இருந்துச்சுன்னு வைங்க, அந்த பெண் தன்னுடைய காதலை வாலண்டரியாக போய் சொல்லுவாள். நான் உன்னை காதலிக்கிறேன், உங்கள் வீட்டில் சொல்லி எனக்கு திருமணம் பண்ணி வைங்க. ஏன்னா மக நட்சத்திரம் தன்னுடைய காதலை வீரியமாக வெளிப்படுத்தும். ஆனால் அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்காரருக்கான பார்த்தீங்களா, ஆண் நட்சத்திரம் பயந்துட்டு இருப்போம். ஐயோ இது இப்போ இந்த பொண்ணு இப்படி பண்ணுது, உடனே கொஞ்சம் இதாச்சுன்னா நேரடியாக தன்னை கணவன், அதாவது தன் கணவனாக வரப்போகிற வீட்டுக்கு நேரடியாக போயிடும். என்றைக்கும் மக நட்சத்திரம் அந்த மாதிரி பண்ணும் பாருங்கள். நீங்கள் வேணாம் உங்கள் வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள். அது அந்த கிருத்திகையாக இருந்து விட்டால் இங்கே எளிமையில் அவங்களுக்கு திருமணங்கிறது நடக்கும். ஏன்னா இப்போ திருமணம் காதல் நடக்கிறது வேறு, 100க்கு 99 காதல் வந்து பாட்டே இருக்குது சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு. ஆனால் அப்படி அல்ல, சரியான விதத்தில் அவர்களுடைய ஒற்றுமை இருந்துச்சுன்னா போதும். பாவத்தில் இன்னும் அருமையாக எடுக்கலாம். பாவத்தில் என்றைக்குமே 6, 8, 12ஆம் பாவத்துக்குள் திருமணம் செய்யவே கூடாது. குறிப்பாக 6, 8 இது எல்லாத்துக்கும் பொருந்தும், நட்சத்திரத்துக்கும் பொருந்தும், அந்த இருக்கக்கூடிய 6, 8னுடைய பாவத்துக்கும் பொருந்தும், அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கும் பொருந்தும், அதில் இருக்கக்கூடிய ஜாதிக்கும் பொருந்தும், அதில் இருக்கிற மலர் எல்லாமே அதுக்குள்ளே எடுத்துக்கணும். அதனால தான் 6, 8 காதல் திருமணம் என்பது ஜாதி மதத்திற்கு வேறுபட்டது, வேறொருக்கு செயல்படக்கூடியது. அங்கே தான் நாம் பார்க்கக்கூடியது முதல் என்ன அப்படின்னா, ஜாதியை பாருங்கள். அது அவர் 6, 8ஆக வந்துட போகுது. குமராசாமிய நூலிலே ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு ஜாதிகள் கொடுக்கப்பட்டிருக்குது. எடுத்து அதில் 6, 8, 12 வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. குறிப்பாக 6, 8 வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. மேச ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்களை திருமணமே பண்ணக்கூடாது. அப்போ மேச ராசிக்காரர் ஜாதி என்னென்னு கொடுத்துருக்கு, கன்னி ராசிக்காரர் ஜாதி என்னன்னு கொடுத்துருக்கு. திருமணங்கள் ஒன்று இதை தான் இந்த இன்றைக்கி வாலிண்டர் சேர கலப்பு திருமணங்கள் தான் வரும். அப்போ வரப்போ நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. அங்கே இருக்கிற நட்சத்திரத்துக்கு இங்கே இருக்கிற நட்சத்திரத்துக்கு ஒத்து வராது. அப்போ நீங்கள் கூப்பிட்டு, சார் நீங்கள் காதலிக்கிறங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தான் வரும், அதுக்கு மேலே கிடைக்காது அப்படின்னு நாம் தான் அட்வைஸ் பண்ணணும். அது ஜோதிடர்களாகிய கடமை. ஏன்னா அந்த காதலை வெற்றி பெற வைக்க வேண்டியது நம்மளுடைய வேலை. அப்போ வெற்றி பெறலை அப்படின்னா முன்னெச்சரிக்கையாக நம்ம இதை சொல்லிடணும். அப்போ அந்த இங்கே முக்கியமான இருக்கக்கூடியது இந்த காதலர்களுக்கு ஜாதி மட்டுமே. அப்போ அந்த ஜாதியை நாம் எப்படி பிரிக்கணுங்கிறது தான் இருக்குதே ஒழிய வேறு எதுவும் கிடையாது. காதலர்களை பொறுத்தளவுக்கு ஒரே ஜாதியில் திருமணத்துக்கு வந்துச்சுன்னு வைங்க, அது அவங்க பாடு அவங்க செஞ்சுட்டு போயிடுறாங்க. வேறு விதத்தில் ஜாதிக்கு வரப்போ தான் நாம் பொருத்தம் பார்க்குறப்ப இந்த பொருத்தங்கள் இருக்குதா, 8வது நட்சத்திரம் தான் தைரியமாக கொடுத்துருங்க, இவங்க நல்லா வாழ்ந்துருவாங்க அப்படின்னு. மற்ற நட்சத்திரங்களும் மற்ற பாவங்களும் 6, 8 பாவங்களும் இருக்குதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அங்கே தான் நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், இவர்களுடைய வருங்காலம் எப்படி இருக்குது அப்படின்னு. அதை தொடர்ந்து இப்போ நம்ம போவோம். இப்போ ரோகிணிக்கு ஜென்ரலாகவே 8வது நட்சத்திரம் பூரம். இது சந்திரனுடைய நட்சத்திரம், அது சுக்கிரனுடைய நட்சத்திரம். ஆனால் ஒத்து வந்துடும், சூப்பராக ஒத்து போயிடுவாங்க. அங்கே இதுலேயும் ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, ஒற்றுமையான குடும்பத்தில் அவர்கள் இருக்க முடியாது. என்றைக்குமே சந்திரன் சுக்கிரன் ஒரு இடத்தில் சேர்ந்தால் அந்த இடத்தில் ஒற்றுமை என்பது சீர்குலைந்து விடும். அப்போ அதை சீர்குலையாது என்ன சொல்லணும், சார் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க, திருமணம் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் அப்படியே குடும்பத்தில் தனி குடித்தனமாக இருந்துக்குவாங்க கொஞ்ச நாளைக்கு, அவர்கள் மனசாந்தி அடைகிற வரலும், ஒரு குழந்தை பிறந்துக்கிறவர்களும் நீங்கள் அமைதியாக இருங்க, அதுக்கப்புறம் சேர்த்திக்குவாங்க. இந்த மாதிரி எளிதில் அவங்களுக்கு சின்ன ஒரு பரிகாரம் மாதிரி சொல்லிட்டு விட்டுடணும். அதுக்கப்புறம் உங்கள் பாணியில் பரிகாரம் சொல்லுங்கள்.
என்றைக்கும் பரிகாரம் கம்பல்சரி சொல்லுங்கள், பரிகாரம் சொல்லாது இருக்காதீங்க. ஏனென்றால் வரவர்கள் திருப்தி அடையக்கூடிய ஒரே இடம் பரிகாரம் தான். அந்தந்த பரிகாரத்தை நம்ம சொல்ல வேண்டும். சரியான பரிகாரம் சொல்லிவிடுங்க, அதெல்லாம் எந்த தவறும் கிடையாது. ஏன்னா நமக்கு ஜீவாம்சமே அந்த பரிகாரத்துலேருந்து வர்றது தான். எடுத்த உடனே ஜாதகத்தை சார் 6-8 பண்ணுறதுக்கு இந்த காலத்தில் இந்த காலம் இந்த தசாபுத்தியில் இது நடக்கும், இது நடக்கும் எடுத்து சொல்லிட்டேன்னு வைய, இது நடக்கிறது எங்களுக்கே தெரியுங்க, நாங்கள் எதுக்குங்க உங்ககிட்ட வரோங்க அம்மா. இப்போ கஷ்டத்தில் இருக்கிறோம், எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்களும் அதே தான் சொல்கிறீங்க, எனக்கு அதுதான் அடுத்து இதுக்கு என்ன ரெமடின்னு தான் கேட்பானே ஒழிய அந்த கஷ்டத்தை அவன் தெரியணுங்கிற அவசியம் அவனுக்கு இல்லை. தசாபுத்தி காலங்களில் இது பண்ணிடும். குரு திசை சந்திர புத்தி, குரு திசை சந்திர புத்தியில் வயது இருந்துச்சுனால் லவ் பண்ண தோணும், அது இயற்கை. அந்த காலங்கள் 23 28 வயசு வரல குரு திசை சந்திர புத்தி ஓடிச்சுன்னா லவ் பண்ணுவாங்க. அங்கே யாரை லவ் பண்ணுறாங்கிறத ஜாதகம் தான் சொல்லணும். அப்போ அந்த லவ் எந்தெந்த கிரகங்கள்னு இருக்குது. லவ்னா சுக்கரனை எடுத்துகிட்டு இருக்கணும். சுக்கரனுங்கிறது இனிமைக்காரகன் மட்டும்தான். லவ் பண்ணால் நல்லா இருப்பாங்களா? அப்போ லவ்வுக்குன்னு கிரகங்கள் இருக்குது. புதன் இல்லைன்னா லவ் பண்ணவே முடியாது. ஏன்னா லவ் என்பது குழந்தைத்தன்மையானது. நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்கள். 2 பேர் லவ் பண்ணுறது நீங்கள் பாருங்கள், வேண்டான்னு சொல்ல. நம்ம ஜோதிடரை தான் பார்க்குறோம். அவர்கள் ஒருவருக்கு ஒரு பேசிகிட்டு இருக்கிறப்பே பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, ஒரு சப்ஜெக்ட் கூட இருக்காது, ரொம்ப குழந்தைத்தன்மையாக பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே புதன் இல்லைன்னா வேலையாகாது, 5ஆம் பாவம் இல்லைனாலும் வேலையாகாது. அதை தான் இங்கே கொடுத்துட்டு வர்றது. எடுத்து பாருங்கள், ஒவ்வொன்றும் 5ஆம் பாவம் 4ஆம் பாவம் தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். அது 8வது நட்சத்திரம். அதைத்தான் இங்கே முதல்ல இருந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த ரோகிணி அதே மாதிரி தான். மகத்தை காதலிக்கிறப்ப சிறப்பாக இருக்கும். அங்கே ஒரு தனி குடித்தனம் என்பது வந்துடும். இல்லை என்றால் ஒரு சில பிரிவினைகள் இருக்கும். அப்போ அந்த பிரிவினைகளுக்கு எப்படி இருக்கும்? ராகு திசை புதன் புத்தி இருக்கக்கூடாதுங்க. அப்போ அங்கே தான் நீங்கள் தசாபுத்திக்கு வரணும். ஒவ்வொன்றுமே ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் கொண்டு போகணும், எல்லா விதத்துக்கும் எடுத்துகிட்டு போகணும். நான் நட்சத்திரம் மட்டும் சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்காதிங்க. நட்சத்திரத்திலிருந்து புறப்படக்கூடியது ஆணி வேற தான். அதிலிருந்து புறப்பட்டு மற்றதெல்லாம் சொல்லணும். ஆணி வேற பார்த்துட்டு நீ இன்ன செடி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஆணி வேற கையில் கொடுக்குறாங்க, இன்ன செடின்னு சொல்ல முடியாது. ஆனால் அது கொஞ்சம் விருட்சமானதுக்கு அப்புறம் இன்ன செடி, அது இன்னும் கொஞ்சம் விருட்சமான இன்னும் பழங்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் ஆணி வேற கையில் கொடுத்துருக்கு, அதுதான் நட்சத்திரம். ஆனால் ஆணி வேறு இல்லாத மற்றது சொல்ல முடியாது. அந்த நட்சத்திரத்தை அதனால தான் எடுத்துக்கோங்கன்னு நம்ம சொல்கிறோம். இது அந்த குமாரசாமி நூலில் தெளிவாக இருக்குது, படிங்க. ஏன்னா அது இன்னும் நிறையா இன்றைக்கி குருமார்கள் நம்ம இதே அர்த்தநாரீஸ்வரனுடைய காலடியில் தான் நம்ம இந்த மீட்டிங் நடத்துகிறோம். கண்டிப்பாக அவர் கொடுப்பார். அந்த குருமார்கிட்ட போய் இருங்க. அடுத்தது மிருகசீடம். மிருகசீடத்துக்கு காதல் என்பதே கிடையாது. மிருகசீடத்துக்கு யாராச்சும் திருமண பொருத்தம் பார்த்துருக்கிறீங்களா? இங்கே இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் மிருகசீட நட்சத்திரத்துக்கு திருமணம் பார்த்துருக்கீங்களா? அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். மிருகசீடம் நட்சத்திரம் பிறந்த ஒரு ஆணாக பெண்ணாகவே இருந்தால் ஜாதகத்தை கொண்டாந்து எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, செவ்வாய் தோஷங்களாக இருந்தாலும் சரி, ராகு தோஷமாக இருந்தாலும் சரி, விசக்கன்னிகா தோஷமே இருந்தாலும், இருக்கிறதுலே தோஷத்தில் மிக மிக கொடியது விசக்கன்னிகா தோஷம் என்பது. அதுவே இருந்தாலும் அந்த மிருகசீட நட்சத்திரத்திற்கு பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. தெளிவாக நீங்கள் சொல்லிவிடுங்க. வருவாங்க, சார் ராகு கேது இருக்குது, செவ்வாய் இருக்குது, எதுக்கும் மிருகசீடம் அசைஞ்சு கொடுக்காது. எனக்கு தேவை காதல், அதை நிறைவேற்றி சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் போய் சந்திரன் அங்கே பிறந்தார். அதற்கு ஒரே ஒரு விதிவிலக்கு என்னென்னா, வளர்பிறை தேய்பிறை மட்டும்தான் பார்க்கணும். வளர்பிறை தேய்பிறை கூட எதற்கு பார்க்க வேண்டும் என்றால், அவர்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காலகட்டத்தில் கீழ் நோக்கி இருக்கிறாங்க, எந்தெந்த காலகட்டத்தில் மேல் நோக்கி இருக்கிறாங்க, அது மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் அங்கே காதல் சக்ஸஸ். 27க்குமே பொருத்தம் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரமே. அதனால தான் மிருகசீட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரக வாயிலாக உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். குறிப்பாக சனி இருந்து அந்த மிருகசீட நட்சத்திரம் 10ஆம் பாவமாக அமையிருப்ப அதில் சனி உட்காந்துருக்குன்னா வரக்கூடிய மனைவி வேலையுடன் வருவாள்.
10ஆம் பாவத்துக்கும் மனைவிக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் அங்கே வரக்கூடிய மனைவி வேலையோடு வருவா. எடுத்து பாருங்கள். உங்களுக்கு மிருகசீரத்தில் சனி இருந்து அவர்கள் திருமணம் பண்ணாங்கன்னா அவர்கள் ஒடுத்தோன்னே கேளுங்க, மனைவி இருக்கிறாங்களா? சூரியன் தொடர்பு பெற்றுவிட்டால், சார் இவங்க யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம், ப்ரைவேட்டில் இருந்தாலும் யூனிஃபார்ம், கவர்மெண்ட்டில் இருந்தாலும் யூனிஃபார்மோட அது வேலை செய்வாங்க. இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரக்கு ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு யூனிஃபார்மோடு யார் வேலை செய்வாங்க? ஒரே வரியில் வேலை சொல்கிறது நிறைய விதிகள் இருக்குது. ஒரு வரியில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அது இந்த மாதிரி நட்சத்திரத்தை சொல்கிறது தான் நிறையா இருக்குது. ஐயா சொல்கிறார் பாருங்க, கண்டிப்பாக இருக்கும். அது சம்பந்தமே இருக்காது. என்னடா 7ஆம் பாவத்துக்கு தொடர்பே இல்லை, 10லேயே இருக்குது 4லேயும் இருக்குதுங்க. அங்கே கேந்திரம் என்பதை செயல்படுத்தி பாருங்கள், அருமையாக வேலை செய்யும். அப்போ எப்படி எப்படி இருக்கிறது, எந்தெந்த தன்மையில் இருக்குது எல்லாம் பார்க்கணும். ஜோதிடராகி நம்ம ஜோதிட உயிர் மூச்சாவே எடுத்துக்கணும். அடுத்தது திருவாதிரைக்கு 8வது நட்சத்திரம் அஸ்தம். என்னைக்கு திருவாதிரைக்குதோ அதுலேயும் கொஞ்சம் பார்க்கணும். திருவாதிரையில் சுக்கிரன் உட்காந்து விட்டால் அங்கே அஸ்த தொடர்பு வந்துடும். ஒரு காதல் இல்லை, 2 காதல் செய்வாங்க, 2மே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸு செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுக்குது. முதல் 2 பேர் திருமணம் செய்து கொண்டார்கள், சட்டப்படி திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் முதல் மனைவி இறந்து விட்டால் அவருடைய பென்ஷன் எனக்கு வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் உச்ச நீதிமன்றம் கொடுக்கல அப்படின்ட்டாங்க. திருமணம் என்பது வேறு, இது இந்த மாதிரி கொடுக்கறது என்பது வேறு. திருமணம் என்பது சட்டப்பூர்வமாக இருக்கும், அது காதல் என்ற அடிப்படையில் இருக்குது. ஆனால் இது சட்டத்திற்குள்ள வராது அப்படின்னு. அப்போ காதல் திருமணம் திருவாதிரை செய்தார்கள் என்றால் அது சுக்கரன் இருந்துட்டா ஈஸியாக வந்துடும். அவங்களுக்கு 2 பெண்களை திருமணம் செய்வாங்க. இந்த விதி இன்னும் நிறையா இருக்குது. அக்கா தங்கச்சியாக திருமணம் பண்ணுவாங்க. அக்கா தங்கச்சி அது எதுக்கு அப்படின்னா, அந்த பாவம் 6, 7, 8 இருக்க வேண்டும். அந்த திருவாதிரை என்ற பாவம், அந்த நட்சத்திரம் 6ஆம் இடம், 6ஆம் நட்சத்திரமோ 6ஆம் இடத்துக்கோ, 7ஆம் இடம் 7ஆம் நட்சத்திரத்துக்கோ, 8ஆம் இடம் 8 3 பேருக்குமே தொடர்பு ஏற்பட்டால் அக்கா தங்கச்சிங்களே லவ் பண்ணி திருமணம் பண்ணுவார். இதெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்குது. அக்கா தங்கச்சி திருமணம் பண்ணுறது இன்றைக்கி நிறைய காலகட்டங்கள் இருக்குது. அக்காவுக்கு குழந்தைல தங்கச்சி திருமணம் பண்ணாங்க. அப்படி அல்ல, அக்காவும் லவ் பண்ணுவார், தங்கச்சியும் லவ் பண்ணுவார், அக்காவும் திருமணம் பண்ணுவாங்க, தங்கச்சியும் திருமணம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நாம் நிறையா பார்த்துருக்குறோம். அது திருவாதிரைக்கு சிறப்பாக பொருந்தும். அப்போ அதுலேயும் ஒன்று 2 திருமணம். திருவாதிரை என்றாலே அங்கே சுக்கிரன் நின்று விட்டால் 2 திருமணத்துக்கு வழிவகுத்துருவார். அது எதனாலங்கிறது தான் நாம் பார்க்கணும். அப்போ தான் நட்சத்திரத்துடைய தாராபலன் எங்கே, ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய தாராபலன் சிறப்பாக இருக்கும். அந்த 8, 14, 8, 14 வரும். 14 ஏன் சொல்ல அப்படின்னா, ஒரு சில இடத்துல ஒரு சில நட்சத்திரம் அதை எடுத்துக்காது. ஆனால் 8 கண்டிப்பாக எடுத்துக்கும். அடுத்தது என்னென்னா பூசம். இந்த பூச நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் சுவாதி. இது பாருங்கள், இந்த பூச நட்சத்திரம் ஏற்கனவே பூச நட்சத்திரம் முதல்ல சொல்லியிருக்கேன், இங்கே சுவாதின்னு வந்துடும். பெண் நட்சத்திரம் சுவாதியாக இருந்துட்டா போதும், உங்களுக்கு அழகாக வந்துடும். ஆனால் அந்த எந்த குடும்பத்திலிருந்து வந்துச்சோ அந்த குடும்பம் ஒன்றுத்துக்கு இல்லாதாயிடும். சுவாதியில் ஒரு பெண் பிறந்து விட்டு அந்த பெண் லவ் பண்ணி திருமணம் பண்ணிட்டு வெளியே போனாங்கன்னா இங்கே தாய் தந்தையர் பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பாங்க. இல்லைன்னா பொருளாதாரம் இல்லை, டவுன் ஆகிடும். சொல்லுவாங்கள்ல, எல்லா பொருளாதாரத்தையும் தூக்கிட்டு போயிட்டா, லட்சுமி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாம்பாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி நட்சத்திரம் ஜோடி சேர்றப்ப தான். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரமும் ஜோடி சேர்றப்ப என்ன நடக்குது, அது பெரியவர்களாக திருமணம் பண்ணால் அது வேற கணக்கு. லவ் பண்ணுறப்ப இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்த பூசத்துக்கு அப்புறம் ஆயில்யம். இந்த ஆயில்யத்தை முதல்ல சொல்லியிருந்தோம். ஆனால் ஆயில்யத்துக்குன்னு வரப்போ அந்த 8வது நட்சத்திரம் விசாகம்.
இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இவர்கள் கவர்ச்சி தான். அவர்கள் வளைந்து நெளிந்து இடுப்பு, நான் சொல்லுவேன்ல 8க்கு 12 8க்கு 16ன்னு ஒரு கணக்கிட்டு சொல்லுவோம். அந்த மாதிரி இருப்பாங்க. வளைந்து நெளிந்து சென்று கொண்டு இருக்கிறவங்க அழகா வந்து அடுத்தவர்களை எளிதில் கவர்ந்து விடுவாங்க. அதுக்காக தான் அவங்க கண்ணை கட்டி போட்டது. கண்ணை கட்டி போட்டதுக்கு காரணமே தான், கண் பார்வையில் அடுத்தவர்களை கவர்ந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரம் அந்த 8வது நட்சத்திரமான விசாகம். விசாகத்தை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. இன்றைக்கி மேடையில் ஏற்றுறப்பையா வள்ளி தெய்வனோடு தான் ஏற்றினார். அப்போ அந்த ஆயில்யம் என்பது கண்ணால் கவர்ந்து வளைந்து நெளிந்து கொடுத்து இது பண்ணி அடுத்தவர்களை மயக்கும் தன்மை உடையது ஆயில்ய நட்சத்திரம். அப்போ அவர்களுடைய காதல் என்பது கண்ணால் பார்த்தே காதல் செய்வார்கள், கண்டதும் காதல். அவர்களுக்கு அந்த விசாகம் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 காதல்களை உருவாக்கும். ஒன்று சிறப்பாக திருமணம் பண்ணுவாங்க, இன்னொன்று மறைமுகமாக இருக்கும். எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி அவங்க ஒரு இதை எடுத்தோன்னா அவங்க கேரக்டருக்குள்ளே போந்தோன்னா அவங்க ஏன் செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்க, எல்லாத்தையும் நம்ம வரிசையாக பார்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு 8வது நட்சத்திரத்தினுடைய செயல்கள் என்ன, அதனுடைய தேவதைகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 8வது நட்சத்திரத்துக்கும் பாருங்கள் தேவதைகளுடைய ஏதோ ஒரு காதல் இருக்கும். காதல் திருமணமாக இருக்கும், அல்லது 2 மனைவிகளோடு இருப்பாங்க. ஏன்னா நம்ம கடவுள்கள் எல்லாமே அந்த மாதிரி சிஸ்டத்தில் தான் வச்சுருக்கிறாங்க. அதிலும் ஒரு சிலது வந்து தனிப்பட்ட முறையில் அந்த லவ் ஒருவருக்கு ஒருவர் பார்த்தோன்னே கிடைக்கும். இந்த மாதிரி முதல் ஜென்மத்தினுடைய காதல் திருமணத்தை பற்றி ஓரளவுக்கு சொல்லியாச்சு. ஏன்னா அடுத்து நீங்கள் நிறைய காலங்கள் இருக்குது, நிறைய நான் முதல்ல பேச ஆரம்பித்தோன்னா நிறைய பேர் இருக்காங்க, இது ஏகப்பட்டது கொடுக்க வேண்டியது இருக்குது. மற்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து சென்ற கொடுத்த இது மாதிரி அடுத்த மீட்டிங்கிலோ அல்லது இப்போ டைம் கிடைச்சா எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி ஒன்று சொல்லிவிட்டு, இந்த இனிய வாய்ப்பை அளித்த சகோதரர் பிரகாஷ் அவர்களுக்கும் செந்தூரான் அறக்கட்டளை நிறுவனர் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ரொம்ப ஒரு அற்புதமான விஷயத்தை நட்சத்திரங்கள் மூலியமாக யாரெல்லாம் லவ் பண்ணலாம், யாரெல்லாம் லவ் பண்ணக்கூடாதுன்ற இன்றைக்கி நல்ல விஷயத்தை கொடுத்துருக்காரு. இன்னொரு பியூட்டி என்னென்னா 6 8 12 இந்த பாவனை திருமணமே வேண்டாம்ன்றார். அது உண்மைதான். இன்னொரு விஷயமும் சொன்னார், குருதசை சந்திர புத்தியில் காதல் வரணும். நான் ஜாதகம் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு குருதசை சந்திர புத்தியில் தான் காதலே வந்திருக்கு. அதை ரொம்ப அழகான விஷயத்தை அவருடைய பாணியிலேயே குமாரசாமி நூல் மூலியமாக சொல்லியிருக்காரு. ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய திருச்சி சுக்ரீவர் ஸ்ரீரங்கநாதனுடைய அருள் பெற்றவர் எங்கள் பாசமிகு மாமா ஜானகிராமன் அவர்கள் பொன்னாடை போற்றி மரியாதை செய்வார்.